அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் இருந்துச்சு. வயிறார சோறு சாப்பிட்டுட்டு கம்மி செலவில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க, லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா உணவகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க, சரியில்லை அம்மா உணவகம் இன்னைக்கு. அப்புறம் அம்மா குடிநீர் இருந்தது, அதுக்கப்புறம் அம்மா சிமெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுத்தாங்க. ஏதோ ஒன்று, அது கோழியாக இருந்தால் கூட சரி, அதை வளர்த்து வந்து ஒரு 10 கோழி தான் வச்சுக்கோங்களேன், அதில் 5 குஞ்சை வளர்த்து பெருசாக்கி விற்றா கூட 500 நிற்கும் குறைந்தபட்சம். நான் சொல்கிறது இல்லை, ஒரு 1000 நிற்கும். ஒரு கோழி 200 பூச்சினா கூட நாட்டுக்கோழி. ஆடு மாடு, ஆடை பொறுத்தவரையிலும் ஒரு 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 2 குட்டி போட்டுருந்தா அந்த 2 குட்டியை வளர்த்து விற்றாங்கன்னா 12,000 14,000 இருக்குது. தீபாவளி அந்த மாதிரி நேரத்தில் விற்றா இன்னும் கூட காசு கிடைக்கும். மாடு கேட்கவே வேணாம். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கறந்ததுன்னா போதும். காலைல 3 லிட்டர், சாயந்தரம் 2 லிட்டர். அந்த 5 லிட்டருனாமே குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 200 நின்று அந்த குடும்பத்துக்கு. அப்போ மைக்ரோ லெவலில் ஒரு சில திட்டங்கள்லாம் பண்ணி வைத்திருந்தது அதிமுக. ரேஷன் கடையில் காசு கொடுக்குறது, அந்த விஷயத்தை ஆரம்பிச்சது எடப்பாடி பழனிசாமி பண்ணார்.